வணக்கம் மக்களே, நான் உங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் அக்வாரிஸ்ட். இன்னைக்கு நம்ம கப்பி மீன்களை அடையாளம் காண்பது எப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல பாலின அடையாளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆண் கப்பி எது, பெண் கப்பி எதுன்னு கண்டுபிடிக்க 4 வித்தியாசங்கள் இருக்கு. முதல் வித்தியாசம் அதோட அளவு. ஆண் கப்பி சின்னதா 1.5 3 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். பெண் கப்பி பெருசா 3 6 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இரண்டாவது வித்தியாசம் நிறம். ஆண் கப்பி பிரகாசமான நிறங்கள்ல இருக்கும். பெண் கப்பி பொதுவா சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். மூணாவது வித்தியாசம் துடுப்பு. ஆண் கப்பியோட வயிற்று பகுதியில 2 துடுப்புகள் இருக்கும். பெண் கப்பியோட வயிற்று பகுதியில முக்கோண வடிவத்துல ஒரே ஒரு துடுப்பு தான் இருக்கும். நாலாவது வித்தியாசம் கருப்பு புள்ளி. ஆண் கப்பியோட வயிற்று பகுதியில எந்த புள்ளியும் இருக்காது. பெண் கப்பியோட வயிற்று பகுதியில கருப்பா ஒரு புள்ளி இருக்கும். அதுக்கு பேர் தான் கிராவிட் ஸ்பாட். இந்த வித்தியாசங்களை வச்சு ஆண் கப்பி எது, பெண் கப்பி எதுன்னு நம்மளால அடையாளப்படுத்த முடியும். அடுத்ததா வால் வடிவங்களை வச்சு எப்படி அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதலாவதா டெல்டா டெயில். இதோட வால் அமைப்பு முக்கோண வடிவத்துல இருக்கும். கிரேக்க எழுத்து டெல்டாவை குறிக்கிற மாதிரி இருக்கிறனால இது டெல்டா டெயில்னு அறியப்படுது. ரெண்டாவதா ஃபேன் டெயில். இதோட வால் கை விசிறி மாதிரி இருக்கிறனால இது ஃபேன் டெயில்னு அறியப்படுது. மூணாவது வெயில் டெயில். வெயிலுங்கிறது ஒரு மணப்பெண்ணோட முகத்திரை. இதோட வால் அதே மாதிரி நீளமா கீழே நோக்கி பாயிற மாதிரி இருக்கிறனால இதை வெயில் டெயில்னு அழைக்கிறாங்க. இது ஃபேன் மற்றும் டெல்டா டெயிலை விட நீளமானது. நாலாவது ஃபிளாக் டெயில். இதோட வால் ஒரு ரெக்டாங்கிள், அதாவது செவ்வக வடிவத்தில் இருக்கும். இது டெல்டா டெயில், வெயில் டெயில் மாதிரி பறந்து விரிஞ்சு இருக்கும். இது ஒரு கொடி காத்துல பறக்கிற மாதிரி இருக்கிறனால இதை ஃபிளாக் டெயில்னு அழைக்கிறாங்க. ஐந்தாவது லேயர் டெயில். இதோட வால் நடுப்பகுதியில குறுகியும் மேல் மற்றும் கீழ்ப்பகுதியில நீண்டும் இருக்கும். இது பார்க்க யாழ், அதாவது லயருங்கிற இசைக்கருவி மாதிரி இருக்கிறனால இதை லயர் டெயில்னு அழைக்கிறாங்க. ஆறாவது ஸ்வாட் டெயில். ஸ்வாட் டெயில் 3 வகையா இருக்கு. டாப் ஸ்வாட், பாட்டம் ஸ்வாட், டபுள் ஸ்வாட். இதோட வால்ல மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நீளமா இருக்கிறது டபுள் ஸ்வாட். மேல் பக்கம் நீண்டு இருக்கிறது டாப் ஸ்வாட் மற்றும் கீழ்ப்பக்கம் நீண்டு இருக்கிறது பாட்டம் ஸ்வாட். இது ஒரு ராஜாவோட வால் மாதிரி இருக்கிறனால இதுக்கு ஸ்வாட் டெயில்னு பேர் வந்துச்சு. ஏழாவது ஸ்பேட் டெயில். இதோட வால் அடிப்பகுதியில அகலமா தொடங்கி நடுப்பகுதியில சமமா வளைஞ்சு ஒரு கூர்மையான முனையில போய் முடியும். இது சீட்டு கட்டில இருக்கிற ஸ்பேட் மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு ஸ்பேட் டெயில்னு பேர் வந்துச்சு. எட்டாவது ஸ்பியர் டெயில். ஸ்பியர்னா ஈட்டி. இந்த கப்பியோட வால் ஒரு ஈட்டியோட வடிவத்துல இருக்கிறனால இதுக்கு ஸ்பியர் டெயில்னு பேர் வந்துச்சு. ஒன்பதாவது ரவுண்ட் டெயில். இதோட வால் எந்த கூர்மையான பகுதியும் இல்லாம ஒரு மூடு வட்டமாக இருக்கும். அதனால இதுக்கு ரவுண்ட் டெயில்னு பேர் வந்துச்சு. பத்தாவது பின் டெயில். இதோட வால் கிட்டத்தட்ட ஸ்பேட் டெயில் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதோட முனையில ஒரு ஊசி மாதிரி பின்னாடி நீண்டு இருக்கிறதுனால இதுக்கு பின் டெயில்னு பேர் வந்துச்சு. இதோட வால் வடிவங்கள் முடிஞ்சது. அடுத்தது நிறம் மற்றும் உடல் வடிவங்களை பார்க்கலாம். ஆண் கப்பிகளோட உடல்ல புள்ளிகள், கோடுகள் மற்றும் பல வண்ணங்கள் கலந்திருக்கும். மரபணு மாற்றத்தால ஒவ்வொரு ஆண் கப்பியும் தனித்துவ தோற்றத்தை கொண்டிருந்தது. உடல் வடிவங்கள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஸ்னேக் ஸ்கின். ஸ்னேக் ஸ்கின் கப்பிகளோட உடல் அமைப்பு பாம்பு தோலோட வடிவம் மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால அதை ஸ்னேக் ஸ்கின் கப்பிகள்னு அழைக்கிறாங்க. ரெண்டாவது கோப்ரா கப்பிகள். கோப்ரா கப்பிகளோட உடல் அமைப்புல நாகப்பாம்போட தோல் வடிவம் இருக்கிறதுனால இதை கோப்ரா கப்பின்னு அழைக்கிறாங்க. மூணாவது டக்சிடோ கப்பிகள். டக்சிடோ கப்பிகளோட உடல்ல இரட்டை வண்ண வடிவம் இருக்கும். முன்பக்கம் வெளிர் நிறமாகவும் பின்பக்கம் அடர் நிறமாகவும் இருக்கும். நாலாவது மொசைக் கப்பிகள். மொசைக் கப்பிகளோட உடல் அமைப்புல மொசைக் கற்கள் மாதிரி வண்ண வண்ணமா அமைஞ்சிருக்கும். அடுத்தது உடல் மற்றும் துடுப்புகளோட வடிவமைப்பு. அதில் முதலாவதா பீகாக் டெயில் ஆர் லேயர் டெயில் வித் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். இதோட வால் பகுதியில மயிலிறகு போல அமைப்புகள் இருக்கிறதுனால இதை பீகாக் டெயில்னு அழைக்கிறாங்க. ரெண்டாவது லெப்பர்ட் பேட்டர்ன். இதோட வால்ல சிறுத்தை புலி தோலோட அமைப்புகள் இருக்கிறதுனால இதை லெப்பர்ட் பேட்டர்ன் கப்பின்னு அழைக்கிறாங்க. மூணாவது கிராஸ் பேட்டர்ன்.
இதோட வாலில் சின்ன சின்னதாக விதைகள் மாதிரி புள்ளிகள் இருக்கும். இது புல்களில் இருக்கிற புள்ளிகள் மாதிரி இருக்கிறனால இதை கிராஸ் பேட்டர்ன் கப்பிகள்னு அழைக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம வண்ண வகைகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம டார்க் கிரீன் கப்பிகளை பார்க்கலாம். இந்த வகை மீன்கள் பொதுவாக ஆழமான பச்சையில் இருக்கும். வெளிச்சத்தில் பார்க்குறப்போ மரகத பச்சை அல்லது அடர் பச்சை நிறத்தில் மின்னும். பெரும்பாலும் கருப்பு கலந்த பச்சை நிறத்தில் காட்சியளிக்கும். அடுத்ததாக ரெட் கப்பி. சிவப்பு நிற கப்பிகளில் பல உட்பிரிவுகள் இருக்குது. அதில் முக்கியமான பிரிவுகள்: முதல்ல ஃபுல் ரெட் கப்பி, உடலில் இருந்து வால் வரைக்கும் முழு சிவப்பாக இருக்கும். ரெண்டாவது ஆல்பினோ ரெட், கண்கள் சிவப்பாகவும் உடல் வெளிர் சிவப்பாகவும் இருக்கும். மூணாவது ரெட் ஃப்ளெமிங்கோ, இளஞ்சிவப்பு கலந்த அடர் சிவப்பு நிறத்தில் இது இருக்கும். அடுத்ததாக ப்ளூ கப்பி. நீல வண்ண கப்பிகளில் பல நீளங்களில் கிடைக்குது. பொதுவாக மின்சார நீலம், வான் நீலம் அல்லது அடர் நீளத்தில் கிடைக்கும். அடுத்ததாக எல்லோ கப்பி. இந்த மீன்கள் பொதுவாக அடர் மஞ்சள் அல்லது தங்க நிறத்தில் காணப்படுகிறது. சில மீன்கள் எலுமிச்சை மஞ்சள்லையும் சில மீன்கள் ஆரஞ்சு கலந்த அடர் மஞ்சள் நிறத்திலையும் கிடைக்கும். இப்போ நம்ம தீர்மானத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லா அம்சங்களையும் கவனித்து நம்ம கிட்ட எந்த வகை கப்பி இருக்குன்னு அடையாளம் காண முடியும். நம்ம டேங்க்ல 3 வகை கப்பிகள் இருக்கு. முதல்ல ஃபேன்டெயில் ஆரஞ்சு டக்ஸிடோ, ரெண்டாவது ஃபேன்டெயில் எல்லோ லெப்பர்ட் ஸ்னேக் ஸ்கின், மூணாவது ஃபேன்டெயில் பிளாக் டக்ஸிடோ. உங்கள் டேங்க்ல எந்த வகை கப்பி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வாரம் அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.